ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். இன்று மே 16 அமாவாசை. இன்று இரவு முடிவதற்கு முன்பு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்லை வெறும் மூன்று முறை சொல்லிவிடுங்க. இந்த வார்த்தை மந்திர சொல்ல இன்னைக்கு ராத்திரி நீங்க முடிவதற்கு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நாளைய பொழுது, நாளைக்குன்னு விடிகிற பொழுது உங்களுக்கானதாக இருக்கும். அதாவது ரொம்ப எளிமையா சொன்னா, நாளைக்கான நாள் உங்களுக்கான நாளாக மாற வேண்டும் என்றால் நீங்க இன்னைக்கே இந்த அமாவாசை நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லி பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான மந்திர சொல்லாகவே இது இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் முழு மனசோடும் இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்காகவாவது நாளைய தினம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நினைச்சிங்களாவது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள் இரவு முடிவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெறும் மூன்று முறை தாங்க, ரொம்பலாம் அதிகமா இல்லைங்க, வெறும் மூன்று முறை இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொன்னாலே போதுங்க. இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு நாளைக்கு விடியும் பொழுது உங்களுக்கான நாளாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மந்திர சொல்ல இருக்குது. அதனால எவ்வித யோசனைகளும் இல்லாமல் இன்னைக்காக இந்த ஒரு நாளை நீங்க செலவு பண்ணி இப்படிப்பட்ட வார்த்தை மந்திர சொல்ல சொல்லி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்க மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்குமே பகிர்ந்து அவர்களுடையும் நீங்க இதை சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையையும் இது முழுவதுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வார்த்தை மந்திர சொல்லாக கட்டாயமா இது இருக்கும்ன்றதுல மாற்றுக்கட்டு இல்லைங்க. சரி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதற்கு முன்பு நீங்க நம்முடைய சேனலுக்கு ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவது விஷயம், இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் இந்த அமாவாசை நாள் இரவு முடிவதற்கு முன்னாடி சொல்கிறீங்கன்னா ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். முதல் விஷயம், இந்த அமாவாசை நாள் என்பது எல்லோரும் நினைப்பது போல ஒரு சாதாரண நாட்கள் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பித்தர்களை வழிபடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது. நம்முடைய பித்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய பித்தர்களுடைய ஆசையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமையக்கூடியதுன்னா அது இந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள். இந்த அமாவாசை அப்படின்றது வைகாசி மாத அமாவாசை நாளாக இருக்கு. இந்த ஒரு நாள் நீங்க தவற விடாம ஒரு முழு மனசோட முழுமையான நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டும், உங்களுடைய குலதெய்வத்து மேல பாரத்தை போட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பித்தர்களுடைய மேச பாரத்தை போட்டும் ஆசைகளை வச்சும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல தாராளமாக சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேங்க, முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுக்கானதாக மாற்றி அமைச்சு கொடுக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற பட்சத்துல நீங்க தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொல்லலாங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களுமே இது தீர்க்கும். அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீக்கி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதனால யோசிக்காதீங்க. இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும்னு நினைச்ச போது நீங்க கட்டாயமா இந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிற போது நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கறதுல தவறு இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதனால யோசிச்சு இந்த ஒரு விஷயத்த செயல்படுத்தினீங்க. கண்டிப்பா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க சொல்லி முடிக்கும் போது உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. சரி, இன்னைக்கு ராத்திரி நீங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல போறீங்க என்னவென்றும் நம்ம தெளிவாக பார்ப்போமா? முதலாவது விஷயம், இது சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் யார் வேணாலும் சொல்லலாம். இவங்க தான் இதை சொல்லணும்ன்றதும் கிடையாது. யார் வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான மந்திர சொல்லாக தான் இது இருக்க போகுது. சரிங்களா? அதனால எவ்வித குழப்பமோ பயமோ வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைக்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க சொல்ல போறீங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனசுல எவ்வித குழப்பமோ பயமோ இருக்கக்கூடாதுங்க. நிச்சயமா அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரச்சொல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நீங்க மட்டும்தான் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம். இதை சொல்லக்கூடிய நபர்கள் குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணுன்றது கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு இதாக இருக்கு. அதனால எக்காரத்தை கொண்டும் குளிக்காமலோ இல்லை சுத்தபத்தமா இல்லாமலோ இப்படிப்பட்ட வார்த்தை மந்திரச்சொல்ல நீங்க சொல்ல வேண்டாம். குளிச்சுட்டு சுத்தபத்தமா அதுக்கப்புறமா சொல்லுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கட்டாயமா முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான மந்திர சொல்
இதுதான் நான் சொல்கிறேன். என் பின்னாடியே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மந்திரச்சொல் புரிய கஷ்டமாக இருக்குன்னா நான் எழுதியும் காமிக்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போவேன்றது கட்டாயம் கிடையாது. சரிங்களா? சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரச்சொல் இதுதான். ஓம் பித்ரு கணாய வித்மகே ஜகத்தரின்னே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ரு கணாய வித்மகே ஜகத்தரின்னே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ரு கணாய வித்மகே ஜகத்தரின்னே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாற்றங்களையும் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை மாறணும், உங்களுடைய வாழ்க்கை அமையணுன்ற போது கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லி பாருங்க. முழுக்க முழுக்க இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். எவ்வித பயமும் குழப்பமும் வேண்டாங்க. ஏன்னா ஒரு மந்திரச்சொல்லை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரச்சொல்ல முழுமையான மனசுடனும் முழு நம்பிக்கையுடனும் நீங்கள் 3 முறை சொன்னாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையை இது மொத்தமாக மாற்றி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்கும். இது அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மந்திரச்சொல். அதனால குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும் அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்ற போது கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைக்காக தாங்க இந்த ஒரு விஷயத்த பண்றீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெள்ள தெளிவோடு இந்த ஒரு மந்திரச்சொல்லை இன்னைக்கு ராத்திரி இரவு முடிவதற்கு முன்பு சொல்லி பாருங்க. கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொன்ன அந்த கணமே உங்க வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நினைச்சது போல ஒரு வாழ்க்கை அமைவதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரச்சொல்லை நீங்க கட்டாயமா சொல்லி பாருங்க. இதை உங்களுடைய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே சொல்லுங்க. இதை எதுக்காக அப்படின்றது முக்கியமான கட்டாயம் இருக்குதுன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்களுக்கு இதை சொல்லும் போது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய திசையே மாற்றிடும் இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல். ஏன்னா இது அந்த தெய்வத்தினுடைய நேரடி மந்திரச்சொல்லாக இருக்கும். உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மந்திரச்சொல்லாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்த சொன்னீங்க அப்படின்னாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கை திசை மாறுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை நன்மைகளை ஏற்படுத்தி அமைவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து. முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் சொல்லி வாருங்கள். கட்டாயமாக இந்த ஒரு அமாவாசை நாள் உங்களுக்கான நாளாக இருக்கட்டும். அமாவாசை நாள் உங்களுக்கான நாளாக அமைவை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்துச்சு சொல்லுவார்கள். நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பகிருங்கள். முக்கியமான ஒன்று அதுதான்.